ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஸ்பைசி குக்கிங் பண்ணி நான் மட்டுமே இண்டிவிஜுவலாக டேஸ்ட் பண்ணி போடுற மாதிரி ஒரு சிஸ்டரும் பிரதர் யாரை கேட்டிருந்தாங்க. சரி, யாரும் தெரியல. சரி, அவங்களுக்காக அந்த வீடியோ வந்து பண்ணிடலாம். சரி, அவங்க வீடியோவில் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். கட் பண்ணுங்க, சேர்க்கறதுனா எனக்கு வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி சேர்த்துருந்தோம்ல, அதில் வந்து இது சேர்த்தாச்சு. அடுத்து வந்து தக்காளி பழம், இது வந்து ஒரு 3 பழம் இருக்கும், இதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அதாவது மல்லிகளை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்க்கல, பாதி தான் சேர்ப்பேன். பாதி வந்து கடைசியில் குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ரோலிங் ஆகுது, என்னன்னே தெரில. வீடியோ வந்துட்டாலே ரொம்ப ரோலிங் ஆகுது. சரி, பார்த்துக்கலாம். லைட்டா வந்து கிளறி விட்டு வாசம் அடிக்கும், நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்ப இது வதங்குறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கிறேன். ஸ்பைசி குக்கிங் வீடியோ இல்ல, இது வந்து ஸ்பைசி குக்கிங் வீடியோ. எப்படி உரப்பா சேர்க்கணும்னு தெரியல. உரப்பா நான் சாப்பிட்டுருவேன். பாவம், நான் வந்து வீடியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை அந்த குழம்பு அவங்களும் சாப்பிடணும், எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. எனக்கு வந்து உரப்பு ஓகே. நீங்க கொடுத்த டாஸ்க்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பாவம் என் கூட சேர்ந்து என்ன ஆக போதோ தெரியல சாப்பிட்டுட்டு. சரி, பார்க்கலாம். அவங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி வீடியோ பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன் வந்து செய்ய போகிறேன். மிளகா பொடி வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்பைசி சிக்கனுக்கு மிளகா பொடி நிறைய போடணும். எக்ஸ்ட்ரா நிறைய பாருங்க, போட்டுட்டே வரேன், பார்த்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுவாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மிளகா பொடி நிறைய சேர்த்துருக்கேன் குழம்புல. சிக்கன் குழம்பு இன்னைக்கு என்ன குழம்பு மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து இந்த மிளகாப்பொடி, அதாவது எல்லாம் வந்து மிளகாப்பொடின்னு சொல்லுவாங்க, அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஒரு மூடி இருக்கு, அது உள்ள போட்டேன். அப்போ இன்னைக்கு வயிற்றால போகிறது கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஆமாம், அப்படிலாம் இல்லை, ஸ்பைசி சிக்கன்ல, ஸோ அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது மூடி பார்த்துக்கோங்க, ரெண்டாவது மூடியும் சேர்க்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கிட்ட வந்து காட்டுறேன் மிஸ், குழம்பு கிட்ட வந்து காட்டுங்க. டே பார்த்து கண் கலங்குது. எனக்கு வந்து குழம்பு சாப்பிடாமே எனக்கு வந்து கண் வந்து கலங்குதே. என்ன போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாளும் ஆசை போல இருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பொடி. இது வந்து சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். பிளஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் வாசனை அதிகமா இருக்கும், அதனாலதான் சேர்க்கிறேன். இதுவும் அதிகமாக தான் சேர்த்துட்டே இருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த கத்தியில நான் எடுத்து போட்டுட்டே இருக்கேன். இதுவும் உரப்பாதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டே இருக்கேன், எவ்வளவு பொடினாலும் சேர்க்கிறேன். உங்களுக்காக சேர்க்கிறேன், கமெண்ட் பண்ணவங்களுக்காக சேர்க்கிறேன். சாப்பிட்டுட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. கமெண்ட் பண்ணிட்டீங்க, கமெண்ட் பண்ணவங்களுக்காக நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். அப்படியே லைட்டா ஒரு கிளறு பண்ணிட்டு குக்கருக்கு சுத்தி விட்டாச்சு. இங்க பாருங்களேன் எவ்வளவு ஸ்பைசியா இருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். எப்படி நல்லா ஸ்பைசியா காரமா இருக்கா? நீங்க கேட்ட அளவுக்கு இருக்கா, இல்ல அதை விட அதிகமா இருக்கா, கம்மியா இருக்கான்னு தெரியல, கமெண்ட் பண்ணிடுங்க அதையும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் வழக்கமா போற காரத்தை விட இது அதிகமா தான் இருக்குன்னு சொல்லுவேன். பார்க்கலாம். பார்த்தாலே பெருங்குச்சுதான் எனக்கு தோணுது. எதுவுமே பேசணும் எனக்கு தோணவே மாட்டேங்குது. என்னை விட இதை விட நான் அதிகமா காரம் சாப்பிட்றீங்களா இருப்பாங்க. ஆனா எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கன் குழம்புக்கு இந்த காரம் அதிகம் தான். பட் நான் உங்களுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணுவேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க.
ஸ்பைசி சிக்கன் மாதிரி தான் இருக்கு, பார்க்கலாம். தேங்காய் சேர்க்காம எனக்கு குழம்பு வந்து பண்ண தெரியாது, அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். பார்த்தாலே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு டாஸ்க், அது எனக்கு மட்டும் இண்டிவிஜுவலா எனக்கு மட்டும் இந்த டாஸ்க் கொடுத்துருக்கீங்க. இந்த டிஷ்ஷை செஞ்சு நானே தனியா வீடியோல சாப்பிடணுமா? என்னப்பா அது இப்படி பண்றீங்களேப்பா. வீடியோ எடுக்கிறது நான் இல்லப்பா இந்த வீடியோல. நீங்க வந்து பண்றீங்க, எனக்கு வந்து இந்த டிஷ்ஷை நான் சாப்பிட மாட்டேன், நீங்க ஒருத்தர் தான் செஞ்சு சாப்பிட போறீங்க குஷியில இருக்காப்ல. இது என்ன சொல்லி நான் சந்தோஷப்படுறேனே தெரியல. ரைஸ் வந்து அப்பதான் வடிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்ப கடைசியா வந்து சிக்கன் பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சிக்கனை வந்து கழுவி வச்சுட்டேன். சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இங்க காட்டுங்க ரமேஷ், இங்க காட்டுங்க, என்னை காமிச்சது போதும். அப்படியே சுத்தி சேர்த்துடலாம். வாங்கல எல்லாத்தையும் பிழிஞ்சு சேர்த்துடலாம். இன்னைக்கு என்ன பாவமே தெரியல, யார் முகத்துல முடிச்சேனே தெரியல. எனக்கு மட்டும் இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கீங்க. இதை நினைச்சு சந்தோஷப்படுறதா அழுகிறதானே எனக்கு தெரியல. அப்படியே ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். கிளறிட்டோம்னா அந்த மசாலாலாம் இந்த சிக்கன் கூட வந்து சேர்ந்துரும். அதுக்கு தான் கிளறி விட்டுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டாஸ்க் கொடுத்துட்டீங்க எனக்கு மட்டும். நான் என்ன பண்ணேன், என்ன ஏன் இப்படி பழி வந்துறீங்க? சரி பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷை நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ சொல்லியிருந்தேன்ல மல்லியில கொஞ்சம் ஒட்டி கையில் இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, அதையும் இதுல வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும், அதையும் இதுல கூட நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க, உங்களுக்கு பார்த்த தெரியும் நினைக்கிறேன். இந்த தேங்காவையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிட்டேன்னா தண்ணி ஊற்றி வந்து விசில் வந்து போட்டுருவேன். கரெக்டாக 3 விசில் போதும். குழம்பு வந்து நான் குழம்பா தான் நினச்சி வச்சேன், பட் அது என்ன டேஸ்ட்டுக்கு வரப்போகுதுங்கிறது தெரியல. எப்படியும் கிரேவியாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு கிரேவி வச்சாலும் சரி இல்லை குழம்பு வச்சாலும் சரி, உங்களுக்கு சாப்பிட்டு நான் காமிக்கிறது கன்ஃபார்ம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியல. பரவாயில்ல, சரி ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் நம்பர் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து சமைச்சு முடிச்சாச்சு. ஒரு வழியா நான் குழம்பு வந்து வச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்காக நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன். எனக்கு தான் போட்டுட்டு இருக்கேன், அடுத்தது அவங்களுக்கு வந்து போட்டுடலாம். இப்போதைக்கு கொஞ்சமா வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஒருவேளை உரப்பு வந்து அதிகமாயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா கீழே போட்டுற மாதிரி தான் வரும் சாப்பாடு. நான் இது எனக்கு போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாப்பிட்டு காமிச்சிட்டா. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து குழம்பு. இந்த குழம்பு பாருங்க ஒரு நிமிஷம். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேபிங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க நான் குழம்பு கிண்டி காட்டுறேன் எவ்வளோ உரப்பா இருக்குன்னு. குழம்பாதான் வச்சேன், நான் வந்து கூட்டு வைக்கல, குழம்பு வச்சுட்டேன். கிரேவி வந்து வரல, நான் ட்ரை பண்ணது வந்து குழம்பு தான். பரவாயில்ல, குழம்பாவே வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட வந்து பெப்பர் பொடி சேர்க்கறது வந்து விட்டுட்டேன். உங்களுக்கு நான் லைவாவே பெப்பர் பொடி வந்து சேர்த்து காட்டுறேன். சேர்த்து நான் சாப்பிட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பாருங்க. பாருங்க நான் போட்டுட்டே இருக்கேன், பெப்பர் பொடி விழுகுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிறைய போட்டிருக்கேன், போட்டே தான் இருக்கேன், என்ன போதுன்னு தெரியல. சரி இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இதனால பின்விளைகள் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நிறையாவே சேர்த்திருக்கேன். ஸ்பைசியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்காக நான் மட்டும் சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ உரப்பா இருக்கு. இதை நான் சாப்பிட்டு தான் காட்டணுமா? குழம்பு ஊற்றியாச்சு. கொஞ்சமா ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். நல்லா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்.
ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை நாள் பழிவாங்களோ தெரியல. அவங்களுக்கு உங்க மூலியமா வந்து அந்த சான்ஸ் வந்து நிறைவேறிடுச்சு. பட் சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் மட்டும்தான் சாப்பிட போறேன். சுடுது, ஆனால் பறக்குது. புகை எவ்வளவு பறக்குது பார்த்தியா? தெரியும் நினைக்கிற வீடியோல கேப்சர் ஆகுதா? எவ்வளவு புகை வருது பாருங்க. சரி பரவாயில்ல. இப்பதான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தேன். அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு 2 பேரும். இந்த சேலஞ்சு நான் மட்டும்தான் பண்ண போறேன். சுடுது சுடுதே. எனக்கு உரப்பு அப்படி ஒன்றும் தெரியல. லைட்டா நாக்குல தான் உரப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா வழக்கத்தை விட அதிகமா பொடி எல்லாம் சேர்த்திருக்கேன் இல்லையா, அதனால கொஞ்சம் குழம்பு அதிகமாவே இருக்கு. நாக்குல உரப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லல. பெப்பர் பொடி இப்ப வந்து சேர்த்திருக்கேன்ல, அதை வந்து ஹீட் பண்ணாம சேர்த்திருக்கனால குழம்புல உரப்பு வந்து அதிகமா தான் இருக்கு. நாக்குல வந்து அந்த டேஸ்ட் வந்து படுது. ரொம்ப உரப்பா தான் இருக்கு. அதை விட அதிகமா சுடுது. சிக்கன் வந்து நான் எடுத்துக்கல, வந்து உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். உரப்பாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, நான் என்ன பண்றது. உரப்பு அதிகமா தான் இருக்கு. ஆனா ஓகே, நல்லாதான் இருக்கு. உரப்பு அதிகமா இருந்தாலும் சிக்கன் குழம்பு நல்லா தான் இருக்கு. ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை விட அதிகமா உரப்பு சாப்பிட்டவங்களா இருப்பீங்கல்ல, அதனால இந்த உரப்பு வந்து அவ்வளவா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. உரப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து பெரிய உரப்பா தெரிஞ்சிருக்காது. ஓவரால் எல்லாமே நல்லதா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சேலஞ்ச் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து ரமேஷ் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது இந்த சேலஞ்ச் வந்து எனக்கு வந்து நான் மட்டுமே பண்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி ஓகே, முடிச்சுக்கலாம் அந்த வீடியோ வந்து. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தலா வந்து நம்ம ஆள் உட்காந்துருக்காப்புல சாப்பிட்டுட்டு இருக்குது. அவங்களுக்கு எப்படி உரப்பா இப்படியா உரப்பள்ளி போவாங்க. சை செம உரப்பு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமா 2 வாய் வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. என்ன சொல்ல, எப்படி இருந்துச்சு? பயங்கர காரம், தாங்க முடியல. வழக்கமா இருக்கிறத விட இப்ப ரொம்ப கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கொஞ்சம் மேல வைக்கல. சத்தியமா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பா வழக்கமா இருக்கிறத விட ரொம்ப உரப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா நீங்க முதல் சேலஞ்சு நான் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 தடவை சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நல்லாதான் இருந்துச்சு. கொஞ்சம் தொண்டையெல்லாம் வந்து எரியுது. நெஞ்சு ஃபுல்லா எரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மீட் பண்ணலாம். பாய் டாடா பாய் பாய்.